முக்கிய செய்திகள். கோரிக்கைகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை என விவசாயிகள் உறுதி. மத்திய அரசுடன் இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. அபுதாபியில் முதல் இந்து கோயிலை திறந்து வைத்தார் மோடி. இந்தியா அமீரகம் உறவில் பொன்னான அத்தியாயம் என கருத்து. உழவர்களின் போராட்டத்தை ஒடுக்க போர்க்களத்தை விட கொடுமையான சூழல். பாசிசம் வீழட்டும் என உரிமை முழக்கம் எழுப்ப ஸ்டாலின் வேண்டுகோள். பாஜக ஆட்சி காலத்தில் 40% கமிஷன் புகார் குறித்த விசாரணை 6 வாரத்தில் முடிக்க காங்கிரஸ் அரசுக்கு கர்நாடக உயர் நீதிமன்றம் கெடு. வணக்கம். டெல்லி எல்லையில் விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய அரசு இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம், பயிர்க்கடன் ரத்து உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில விவசாய சங்கத்தினர் டெல்லி நோக்கி நேற்று முன்தினம் பேரணியை தொடங்கினர். 2வது நாளாக நேற்றும் போராட்டம் தொடர்ந்தது. டெல்லிக்குள் நுழையாதபடி எல்லைகளில் ஆணிகள், முள்வேலிகள், கான்கிரீட் தடுப்புகள், பள்ளங்கள் என போலீசார் ஏற்படுத்தியுள்ள பல்வேறு தடைகளை உடைத்தெறிந்து விவசாயிகள் முன்னேறினர். டெல்லியின் எல்லை பகுதியான திக்ரியில் ஆயிரக்கணக்கில் திரண்டுள்ள விவசாயிகள் மீது ட்ரோன்கள் மூலம் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். அத்துடன் பட்டங்களை பறக்கவிட்டு ட்ரோன்களை இழுத்து வீழ்த்தினர். போலீசார் ரப்பர் குண்டுகளால் சுட்டதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காயமடைந்தனர். டெல்லி எல்லையான ஷம்பு பகுதியில் விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டி அடித்தனர். இதனால் டெல்லியின் எல்லை பகுதிகள் போராட்ட களமாக காட்சியளித்தன. போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ள விவசாய சங்கங்கள் பஞ்சாபில் இன்று ரயில் மறியல் நடத்தவும், நாடு முழுவதும் நாளை முழு அடைப்புக்கும் அழைப்பு விடுத்துள்ளன. இதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. விவசாயிகளின் போராட்டம் இன்று 3வது நாளை எட்டியுள்ள நிலையில் சண்டிகரில் மாலை 5 மணிக்கு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. விவசாய சங்கங்களின் தலைவர்களுடன் மத்திய அமைச்சர்கள் திரு அர்ஜுன் முண்டா, திரு பியூஷ் கோயல், திரு நித்யானந்த ராய் ஆகியோர் பேச்சு நடத்த உள்ளனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் கிசான் மஸ்தூர் சங்கர்ஷ் விவசாய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சர்வன் சிங் பாந்தர் கோரிக்கைகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று தெரிவித்தார். और मेरे खड़े होते हुए रबट की गोली आई और मेरे साथ ऑफिसर खड़े थे, मैं खड़ा था, मेरे पीछे वाले लड़के के आंख पर आके लगी. ये एंटी नेशनल एक्टिविटी कर रहे थे, तब इनका ट्विटर हैंडल बंद किया गया. तो ये ठीक नहीं है हमें एंटी नेशनल बताना. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா விவசாயிகளின் போராட்டத்தால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் ஆளும் பாஜகவுக்கு விவசாயிகளின் போராட்டம் தலைவலியாக உருவெடுத்துள்ளது. எனவே போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அபுதாபியில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சுவாமி நாராயண் கோயிலை பிரதமர் திரு மோடி திறந்து வைத்தார். 2015ஆம் ஆண்டு பிரதமர் திரு மோடி ஐக்கிய அரபு அமீரகம் சென்றபோது அபுதாபியில் 55,000 சதுரடி பரப்பில் சுவாமி நாராயண் கோயில் கட்ட ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டன. ராஜஸ்தான் இளஞ்சிவப்பு மணற்கல் மற்றும் இத்தாலி வெள்ளை மார்பிள் கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கோயிலில் 7 கோபுரங்கள் உள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 7 அமீரகங்களை குறிக்கும் வகையில் கோபுரங்கள் கட்டப்பட்டுள்ளன. சிற்ப சாஸ்திரங்களின் அடிப்படையில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுள்ள நிலையில் நிலநடுக்கம், அதிக வெப்பத்தால் பாதிக்காத வகையில் அதிநவீன தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 700 கோடி ரூபாய் செலவில் பாப்ஸ் அமைப்பு இந்த கோயிலை கட்டி முடித்துள்ளது. துபாயில் 3 இந்து கோயில்கள் உள்ள நிலையில் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயில் இதுவாகும். கோயில் திறப்பு விழாவையொட்டி 2 நாள் சுற்றுப்பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்ற பிரதமர் திரு மோடிக்கு ராணுவ மரியாதையுடன் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் பேசிய அவர், வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் திறக்கப்படுவது இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான உறவுகளில் ஒரு புதிய பொன்னான அத்தியாயம் என்று கூறினார். இதையடுத்து அதிக அளவிலான இந்தியர்கள் இங்கு வருவது அதிகரிக்கும் என்றும் திரு மோடி தெரிவித்தார். இதையடுத்து அல்முரக்கா பகுதியில் கட்டப்பட்டுள்ள சுவாமி நாராயண் கோயிலை அவர் திறந்து வைத்து வழிபாட்டில் ஈடுபட்டார். கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரகங்களில் உள்ள இந்தியர்கள் ஆயிரக்கணக்கானோர் அபுதாபியில் குவிந்தனர்.
உழவர்களின் வாழ்வுரிமை போராட்டத்தை ஒடுக்க போர்க்களத்தை விட கொடுமையான சூழலை மத்திய பாஜக அரசு உருவாக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய ஆட்சியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் ஜனநாயகத்தின் வேர்களில் வெந்நீர் ஊற்றி மக்களாட்சியின் மாண்பை முழுவதுமாக சிதைத்துள்ளதாக கூறியுள்ளார். தலைநகரில் போராட்டம் நடத்த வரும் உழவர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய காவலர்களை நிறுத்தியதுடன் முள் ஆணிப்படுக்கைகளை பாதையில் விரித்து போட்டிருக்கும் கொடூரமும் நிகழ்ந்துள்ளதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தன் சொந்த நாட்டில் வாழும் உழவர்களின் போராட்டத்தை ஒடுக்க போர்க்களத்தை விட கொடுமையான சூழலை பாஜக அரசு உருவாக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் பொது தேர்தல் நாட்டில் இனி தேர்தல் முறை நீடிக்குமா, மாநில உரிமைகள் உயிர்த்திருக்குமா என்பதற்கான இறுதி விடையை தரக்கூடிய களம் என திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். தேர்தல் களத்தில் ஜனநாயக உரிமைகளை காக்கவும் மாநில உரிமைகளை மீட்கவும் அடுத்த 3 நாட்களில் பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுகவின் உரிமை முழக்கத்தை எழுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர் இது நாளைய வெற்றி முழக்கமாக அமைந்திடும் என்று தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் முந்தைய பாஜக அரசு மீதான 40% கமிஷன் புகார் குறித்த விசாரணையை 6 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டுமென காங்கிரஸ் அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. அம்மாநிலத்தில் பாஜக ஆட்சியின் போது அரசின் திட்டப் பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்க மதிப்பீட்டு தொகையில் 40% பணத்தை அக்கட்சி சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் லஞ்சமாக பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 40% பணத்தை தராத ஒப்பந்ததாரர்களுக்கு பணியை முடித்த பின்னும் சேர வேண்டிய பணம் வழங்கப்படாமல் இருந்ததாக கூறப்பட்டது. ஒப்பந்ததாரர்களும் இந்த கட்டாய லஞ்சத்தால் பெரும் இழப்பு ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர். பிரதமர் திரு மோடிக்கும் முன்னாள் முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மைக்கும் ஒப்பந்ததாரர்கள் சங்கம் எழுதிய கடிதத்தில் முதலில் 30% பணமும் பணி முடிந்த பின் 10% பணமும் வசூலிக்கப்படுவதாக தெரிவித்திருந்தது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து காங்கிரஸ் தீவிர பிரச்சாரம் செய்தது. கர்நாடகாவில் திரு சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த பின் பாஜக அரசு மீதான இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி திரு நாகமோகன்தாஸ் விசாரணை நடத்தி 45 நாட்களுக்குள் அறிக்கை அளிப்பார் என அரசு தெரிவித்தது. இந்நிலையில் நிலுவையில் உள்ள பணம் கிடைக்காதது குறித்து ஒப்பந்ததாரர் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒப்பந்ததாரர்களுக்கு 75% பணம் வழங்கப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து முந்தைய பாஜக ஆட்சிக்கால முறைகேட்டை விசாரிக்கும் ஒரு நபர் ஆணையம் வரையறுக்கப்பட்ட 45 நாட்களுக்குள் ஏன் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என வினவிய நீதிபதி 6 வாரங்களுக்குள் விசாரணை அறிக்கையை ஆணையம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். அரசு தரப்பில் தாமதம் நீடித்தால் ஒப்பந்ததாரர்களுக்கு சேர வேண்டிய நிலுவை பணத்தை உடனடியாக வழங்க உத்தரவிட நேரிடும் என்றும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் சட்டப்பூர்வமாக செல்லுமா என்பது தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதில் வெளிப்படைத்தன்மைக்காக கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்களும் நிறுவனங்களும் இவற்றை வங்கியில் வாங்கி நன்கொடையாக தரலாம். ஆனால் தேர்தல் பத்திரத்தில் நன்கொடையாளரின் பெயர் எழுதப்படுவதில்லை. எனவே வெளிப்படைத்தன்மை இல்லை என்று கூறி இந்த திட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஜனநாயக மறுசீரமைப்பு சங்கம் உள்ளிட்டவை வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தை செயல்படுத்த துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் திருக்கனூர் அடுத்த காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலை பள்ளியில் இத்திட்டத்தை திரு ரங்கசாமி நேற்று தொடங்கி வைத்தார். அப்போ பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டு போகும்போது பள்ளிக்கூட்டு போகும்போது ஏதாவது சாப்பிட்ற ஒரு இடம் தோணும். அப்போ அந்த நேரத்தில் என்ன கொடுத்தா ஏதாவது நல்லா இருக்கும், சாப்பிடணும் சத்தாமல் இருக்கும், அது மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். இப்பொழுது இந்த சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி இருக்கிறோம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 486 பள்ளிகளில் சிறுதானிய சிற்றுண்டி திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி வாரம் 2 நாட்கள் திணை, கேழ்வரகு, சோளம், கம்பு ஆகிய சிறுதானியங்கள் அடங்கிய 20 கிராம் அளவிலான பிஸ்கட் மற்றும் மிட்டாய் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 86,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழைக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைப்பதுடன் பள்ளிகளில் காலை சிற்றுண்டிகளில் வாரம் 2 முறை வாழைப்பழங்களை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் 10,000 ஏக்கரில் வாழை பயிர் செய்யப்படுகிறது.
பொங்கல் விழா முடிந்த பிறகு வாழைத்தாரின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த மாதத்தில் 400 ரூபாயாக இருந்த ஒரு தார் தற்போது 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரையே விற்கப்படுகிறது. எனினும் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் வரவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் வாழைத்தார் 200 ரூபாய்க்கு விற்றால் வெட்டுக்கூலி, வாகன செலவுக்கு கூட ஈடாகாது என அவர்கள் கூறினர். எனவே இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக வாழைத்தாரை விற்பனை செய்ய திருவையாறில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரினர். இப்போ ஒரு மாதமாக வாழைத்தார் படு வீழ்ச்சியா இருக்கு. யாரும் கேட்கப்பட்டாங்க. வெளியூர்ல இருந்து எல்லாம் வியாபாரிகள் வாழைத்தார் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. மாலத்தீவு, வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ யாரும் வர்றதில்லை. அதனால உள்ளூர் வியாபாரிகள் அடிமாட்டு விலைக்கு எங்களுக்கு வாழைத்தார் கேட்குறாங்க. இடைத்தரகர்கள் இல்லாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூட திருவையார் பகுதியில் வச்சு கொடுத்தா எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் வாழையை மதிப்பு கூட்டிய பொருள்களாக மாற்ற தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். புகையிலை பொருட்கள் விற்பனை தொடர்பாக அவற்றை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அந்த அமைப்பின் தஞ்சை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் திரு விக்ரமராஜா, புகையிலை பொருட்களை விற்பதற்காக கடைகளுக்கு சீல் வைப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். புகையிலை கடை கம்பெனிக்காரங்க பில் போட்டு கொடுக்கிறாங்க. அதை வாங்கி வெல்லும் புகையிலை என்பதை வியாபாரிகள் விற்பனை செய்கின்றார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் வியாபாரிகளை கைது செய்வது, கடை சீல் வைப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் சீல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் புகையிலை உற்பத்தி இடத்துல அதை சீல் வைக்கப்பட வேண்டும். மதுரையில் வரும் மே மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 41வது மாநில மாநாடு நடைபெற உள்ளதாக திரு விக்ரமராஜா தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மலை கிராமங்களில் சாலை வசதி கோரி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ள மக்கள் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். ஜமுனாமுத்தூர் மலைப்பகுதியில் கானமலை ஊராட்சிக்கு உட்பட்ட அரசனூர், எலந்தப்பட்டு, நீர்த்தொம்பை உள்ளிட்ட 10 கிராமங்களில் பல ஆண்டுகளாக சரியான சாலை வசதி இல்லை என அப்பகுதியினர் கூறினர். இதனால் அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும், கர்ப்பிணிகள், நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவும் சிரமப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். எனவே சாலை வசதி கோரி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ளதாக கிராம மக்கள் கூறினர். பொருள் வாங்கிட்டு வர போனாலும் சரி, படவேடு தான் போகிறோங்க. அதனால எங்களுக்கு எந்த ஒரு சாலை வசதி இது வரைக்கும் யாரும் செஞ்சு தரலை. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா சரி, கர்ப்பிணி பெண்களுக்கு உடம்பு சரியில்லைனா சரி, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா சரி, அவங்க எல்லாமே ஜோலி கட்டி தான் நாங்கள் தூக்கிட்டு போகிறோங்க. எங்களுக்கு சாலை வசதி வேண்டும், சாலை வசதி வேண்டும். அப்படி இல்லைன்னா வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் முற்றிலும் புறக்கணிப்போம். சாலை வசதி கோரி வீடுகளில் ஏற்றியுள்ள கருப்பு கொடி மக்களவை தேர்தல் முடியும் வரை இருக்கும் என்ற கிராம மக்கள் அதுவரை தொடர்ந்து போராட்டங்களை நடத்தப் போவதாகவும் தெரிவித்தனர். சேலத்தில் சூரியன் பண்பலை வானொலி சார்பில் நானும் ஹீரோதான் என்ற தலைப்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி அஸ்தம்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் சாலை விதிகளை மதிப்பது, இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது, மது அருந்தாமல் நிதானமாக வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்களின் நாடகம் நடத்தப்பட்டது. அந்த வழியாக தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு சூரியன் பண்பலை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. தலைக்கவசமின்றி வந்தவர்களிடம் இனி தலைக்கவசம் அணிவதாக உறுதிமொழி கையொப்பம் பெறப்பட்டது. நிகழ்ச்சியில் பாதுகாப்பான பயணம் குறித்து அதிகாரிகள் விளக்கி பேசினர். கோவையில் உள்ள மருதமலையில் சிறுத்தை புலி நடமாட்டம் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லும் படி மற்றும் சாலை வழியாக மான், யானை, கரடி போன்ற விலங்குகள் வனத்துக்கு செல்வது வழக்கம். மலையடிவாரம், படிவழி, கோயில் வளாகம் போன்ற பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் அவ்வப்போது சிறுத்தை புலியின் நடமாட்டம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மலைக்கோயிலுக்கு சென்ற பக்தர் ஒருவரின் காரின் முன்பு முதல் வளைவில் சிறுத்தை புலி ஓடியது. அதை செல்பேசியில் அவர் பதிவு செய்தார். அந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லி எல்லையில் விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய அரசு இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அபுதாபியில் அமைக்கப்பட்டுள்ள முதல் இந்து கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். உழவர்களின் போராட்டத்தை ஒடுக்க போர்க்களத்தை விட கொடுமையான சூழலை மத்திய அரசு உருவாக்கியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவி செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.